மாதிரியான ஒரு தோற்றத்துக்குள்ள எல்லாருமே போயிட்டாங்க. சபையிலே 30,000 விசுவாசிகள் இருக்கிறாங்க, 10,000 விசுவாசியாவது கூட்டி சேர்த்து காமிச்சாதான் நான் பெரிய சபை. இவர்களுடைய சபையில இத்தனை கலெக்ஷன் ஆயிடுச்சா, காட்டிலும் நான் என்ன அதிகமாக காண்பிச்சாதான் எங்களுடைய சபை பெரிய சபை. முயற்சிகளிலே இயேசுவை எங்கேயோ கோட்டை விட்டுட்டாங்க. மரியாள் எப்படி இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து உபதேசத்தை கேட்டு சீர்படுத்திக் கொள்ளும்படியாக அவள் நேரம் எடுத்தாலோ, அது மாதிரி இன்றைக்கு திருச்சபைகள் எப்படி இந்த 12 கலெக்ஷன் நான் சேர்க்க போறேன் அப்படிங்கறதுலயோ இருந்து ஓஞ்சு உட்கார்ந்து தேவன் என்ன சொல்றாரு தேவ ஆவியானவருடைய உதவியோட படிச்சு, அதே மாதிரி தேவ ஆவியானவர் இவர்களுடைய திருச்சபையை எப்படி வழி நடத்துறாரு. எல்லா திருச்சபையும் தேவ ஆவியானவர் ஒரே போல வழிநடத்த போகிறதே கிடையாது. உள்ளான நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆவியானவருக்கு தான் தெரியும். ஆடுகளை எப்படி வழி நடத்தணும் அப்படிங்கிற வெளிச்சம் அந்த மெய்ப்பனுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பாதத்துல உட்கார்ந்து என் சபையை நான் எப்படி வழி நடத்தணும், தேவனிடத்துல நீங்க வெளிச்சத்தை பெறும் பொழுது மட்டும்தான் உங்களுடைய சபை வாடான ஒரு சபையாக மாறும். அதை விட்டுட்டு அவன் அப்படி செய்யறான் நானும் அப்படி செய்ய போகிறேன், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் காப்பி வேலைகளை செய்கிறதுனாலே உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போகிறது இல்லை.